அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. பிரபஞ்ச ரகசியம். பிரபஞ்சத்தின் மூலமாக உங்கள் கோடி கடனையும் தீர்க்கும் அற்புத தேவதையின் ஒரு அற்புதமான பெயர். இவளை காண முடியாது. தூய வடிவமானவள், வெண்மை நிறத்துக்கு சொந்தமானவள். நீங்கள் இப்போ இந்த பெயரை எப்படி சொல்லணும், எத்தனை முறை சொல்லணும், யார் சொல்லக்கூடாது, அதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். மனிதருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா கடன் தான். இந்த கடனால் நம்ம சுற்றி இருக்கிற நல்ல ஆற்றல்கள் எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்மளே நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளை சுற்றி மேற்கொண்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறை சக்தி ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். எதிர்மறை சக்தி வேகமாக வளரும் போது அதை தாண்டி நேர்மறை ஆற்றல் வர முடியாது. உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு பில்டிங்கை ரொம்ப பெருசாக வளர்த்து வச்சுட்டீங்க, பக்கத்தில் இருக்கிற சூரிய வெளிச்சம் உங்கள் பக்கத்தில் வரவே வராதுங்க. அதை மாதிரி தான் உங்களுக்குள்ளேயே உங்களது பிரச்சனைகளை நினைத்து அதற்கான தீர்வுகளை பற்றி சிறிதும் யோசிக்காமல் பிரச்சனைகளை மட்டுமே வளர்த்து கொண்டிருப்பதால் சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்கள் உங்கள் இடத்துல வராமல் போயிடுது. அப்பப்போ உங்களுக்கு ஒரு சிறிய பிரச்சனை வந்துருச்சா, உடனடியாக அதை எப்படி தீர்க்கிறது, அதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம், என்ன வழிபாடு செய்யலாம், என்ன பூஜை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்கள் பக்கத்தில் வராது. முதல்ல பிரச்சனையை பற்றி நினைக்காதீங்க. எனக்கு இவ்வளோ கடன் இருக்கே நினைக்காதீங்க. என்னால் முடியும், என்னால் கடன் வந்துருச்சு, ஆனால் என்னால் அடைக்க முடியும். எனக்கு குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, என்னால் அதை சரி பண்ண முடியும் என்ற வார்த்தையை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாக ஆரம்பிச்சிடும். இப்படி உங்கள் எண்ணங்களை நீங்கள் நல்லபடியாக வளர்த்துட்டு இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை ரொம்ப வேகமாக இழுக்கணும்னா அதுக்கு ஒரு சக்தி தேவை. அதுதான் தேவதைகளுடைய பெயர்கள். இந்த பெயர்களை நம்ம உச்சரிக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை உடனடியாக நமக்கு இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய கடன் தீர்வதற்கு, குறிப்பாக இந்த பதிவு உங்களுடைய கடன் தீர்வதற்கும் உங்களுக்கு பண வசியம் உண்டாகுவதற்கும் தான் இந்த பெயரை நீங்கள் உபயோகப்படுத்தணும். இந்த பெயரை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி நல்ல அமைதியான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை நிற காகிதம், அதில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு வெள்ளை நிற காகிதத்தை எடுத்து உங்களுக்கு நேராக செவத்தில் வாலில் ஒட்டிக்கோங்க. இல்லை அப்படின்னா கையில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு அட்டை, நம்ம எக்ஸாம் எழுதுவோம்ல பேட், அது மேலே அதை வச்சு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது காற்றுல பறக்குது, அசைகிற சத்தம் அதை மாதிரி இருக்கக்கூடாது. சத்தம் இல்லாத அமைதியான இடத்துல உட்காந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பெயரை சொல்லுங்கள். தூய வடிவான இந்த தேவதையின் பெயரை நீங்கள் சொல்லும்போது உங்கள் மனமும் தூய்மையாகும், எண்ணமும் தூய்மையாகும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் கண்டிப்பாக இல்லாமல் போகுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான். ஆனால் அதை நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது அதை நமக்கு ரொம்ப கூடுதல் பலனை கொடுக்கறத கண்கூடாக நம்மளால் பார்க்க முடியுங்க. நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். சமீப காலமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது இல்லைங்கன்னு. குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்க குரு பகவான் எந்திரத்தோடு சர்வகுரு வசியத்தாயத்து கணவன் மனைவி பிரச்சனை தீர்வதற்கும் நிறைய பரிகாரங்கள், நிறைய பரிகார பொருட்கள், பூஜை பொருட்கள், பிரத்யேகமான தனிப்பட்ட பூஜைகள் எல்லாமே செய்து கொடுக்குறோம் நம்ம சேனல் சார்பாக. உங்களுக்கு இதை பற்றிய தெளிவான விளக்கம் தேவையெனில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை பிரகிருதி 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 இப் ர இக் ரூ தி. இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எச்சில் தெரிக்கக்கூடாது. நன்றாக உமிழ்நீரெல்லாம் நீங்கள் நல்லது வாய் கொப்பிடிச்சிட்டு நல்லா உமிழ்நீரெல்லாம் முழுங்கிட்டு உங்களுடைய காற்று மட்டும்தான் வெளியில் வரணும். அதை மாதிரி உச்சரிக்கணும். இந்த வார்த்தையை 33 முறை உச்சரிக்கணும். காலை அதிகாலை இல்லை அப்படின்னா இரவு நேரத்தில் உச்சரிக்கணும். முன்னாடி மட்டும் தூய்மையான சுத்தமான பேப்பர் வச்சுக்கோங்க. அந்த பேப்பரில் நீங்கள் அதை பார்த்து சொல்லும்போது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அந்த காகிதத்தோடு போய் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும். தொடர்ந்து 48 நாட்கள் செய்யணும். 48 நாட்கள் முடித்த பிறகு அந்த காகிதத்தை மட்டும் எடுத்து நீங்கள் எரிச்சிருங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. எதை செய்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றம் வாழ்க்கையில் உண்டாகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். அன்னை வாராகியின் அருளாலும் இந்த பிரபஞ்சத்தின் பேரருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.